எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மார்னிங் 10:30 என்னோடய ரொட்டீன் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்றத உங்கள் கூட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நேற்று ஈவினிங் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது கருவேப்பிலை, மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணிவிட்டு தனித்தனி பாக்ஸில் வந்துட்டு நான் போட்டு வச்சுருந்தேன். அதை வந்து ஓப்பன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக நான் விட்டுருவேன். மார்னிங் எழுந்துட்டு அதை மூடி போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டு ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணி வைக்கும்போது அதில் இருக்க நீர் சத்தெல்லாம் ஆவியாக நமக்கு போயிடும். அப்படி நமக்கு மார்னிங் வந்துட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு அது அப்படியே உங்களுக்கு கெட்டு போகாமல் 1 வீக் வரைக்கும் இருக்கும். இந்த டிஷ்யூ பேப்பரில் போடுறது, பேப்பரில் சுற்றி வைக்கிறது அதெல்லாம் வந்துட்டு எனக்கு செட் ஆகலை. இதை தான் நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி வந்துட்டு ஆல்ரெடி கொஞ்சம் உதப்பழமாக இருந்தது, நல்லா பழக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசில் சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் இது மூணுத்தையுமே ஒன்றா ஊற போட்டுட்டு அதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஈவினிங் இஃப்தாருக்கு வந்துட்டு நம்ம ரோஸ் மில்க்கு, சர்பத்து இதெல்லாம் செய்யும்போது அப்போதைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் 5 மணிக்கு இஃப்தாருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் மில்க் செய்யலாம் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஊற போட்டிருந்த பேசில் சீட்ஸ், சப்ஜா சீட்ஸ், பாதாம் பிசின் மூணுத்தையும் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கிளாஸில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஆல்ரெடி நான் மிக்சியில் வந்துட்டு ரோஸ் மில்க் வந்து அடித்து வச்சுருந்தேன். அதை வந்து நான் தனித்தனியாக நான் ஊற்றிக்கிறேன். ரோஸ் மில்க் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி ரோஸ் மில்க் வந்து மிக்சியில் அடித்து செஞ்சு பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். இது தனித்தனி கிளாஸில் ஊற்றிட்டு நான் ஃப்ரிட்ஜில் நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். நமக்கு இஃப்தார் டைமுக்கு கரெக்ட் சில்னஸோடு இருக்கும். அதுக்கப்புறம் வடை, பஜ்ஜி, சமோசா, நோம்பு கஞ்சி, ரோஸ் மில்க் எல்லாத்தையும் வச்சுட்டு நோம்பு நல்லபடியாக திறந்தாச்சு. இஃப்தார் முடித்ததுக்கப்புறம் டீ சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சகருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்துட்டு நெய் சாதம், மட்டன் குழம்பு ரெண்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கரில் நெய் சாதத்துக்கு ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுக்கிட்டேன். நான் செய்கிறது வந்து ஒரு 3 பேர்த்துக்கு அளவாக செஞ்சிட்ருந்தேன். அதுக்கு தான் நான் சின்ன குக்கரை வச்சு செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்துட்டு நல்லா நறுக்கி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு நான் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா வதக்கணும். நெய் சாதம் வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க, சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். சகர் நேரத்தில் வந்துட்டு மட்டன் குழம்புக்கு நல்ல காம்பினேஷன் இது. இப்போது வெங்காயமும் முந்திரி பருப்பும் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு எப்போவுமே நெய் சாதத்துக்கு அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெய் சாதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 மினிட்ஸில் நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசிக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 உலக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்துட்டு நான் 2 உலக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் நான் சேர்த்துக்கிட்டேன். சாப்பாட்டு அரிசி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஜீரக சம்பா அரிசி, பாஸ்மதி அரிசி எதில் வேணாலும் செய்யலாம். இப்போ வந்துட்டு சாதத்துக்கு தக்கன நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதி வந்ததுக்கப்புறம் எப்போவுமே அரிசி போடுங்க, அதுக்கு முன்னாடி போட்டுறாதீங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி செய்யும்போதும் சரி, நம்ம வெரைட்டி ரைஸ் செய்யும்போதும் சரி, எப்போவுமே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு அரிசி வந்துட்டு ஒரு சலசலன்ற ஒரு டெக்ஸ்சருக்கு மாறிடும், நமக்கு வந்து பொல பொலன்னு வராது. இப்போ அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு
இதுக்கப்புறம் மேலே ஒரு கொதி வரும் இல்லையா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் போடுங்க. இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கிளறிட்டு குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 விசிலுக்கு நான் விட்டுருந்தேன். இது வந்து ஒவ்வொரு குக்கருக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மணக்க நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காமல் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. இதை அப்படியே நான் ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து சகர் டைமுக்கு கொஞ்சம் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நெய் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனான காரசாரமான ஸ்பைசி மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். ஆல்ரெடி வந்துட்டு மட்டன் குழம்பு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இது அந்த மட்டன் குழம்போட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1.5 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்துட்டு நறுக்கி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு நல்லா வதக்க விடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சைடு வந்துட்டு நெய் சாதம் ரெடி ஆகிட்டு இருந்தது, இன்னொரு சைடில் நான் மட்டன் குழம்பு செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு 1/2 hourல ரெண்டுமே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நீங்கள் முன்னவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம டெய்லி சகருக்கு இந்த மாதிரி சாப்பாடு செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி மல்லி புதினா இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பாக்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சகருக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம சகருக்கு நான்வெஜ் தான் அதிகமாக சமைப்போம். அப்போ வந்துட்டு மெயினாக தேவைப்படுறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த மாதிரி மல்லி புதினா இதுதான் தேவை. இதை வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெயிலே நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் வந்துட்டு மட்டன் குழம்பு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 கிலோ மட்டன் வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் நல்லா இறங்கும். மட்டன் குழம்புக்கு வந்துட்டு எப்போவுமே இந்த வதக்குறதுல தாங்க அதோட டேஸ்ட்டே இருக்குது. பிரியாணிக்கும் சரி அதே தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்குது வதக்குறதுக்கு. அந்த டைமிங்கில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்குனதுக்கப்புறம் மட்டன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு விசிலுக்கு விட்டுற வேண்டியதான். நான் வந்துட்டு 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் கிட்ட நான் விட்டுட்டேன். இப்போ 5 விசில் விட்டதுக்கப்புறம் ஆவியெல்லாம் அடங்கிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை முடி தேங்காய் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருந்தேன் நல்லா பேஸ்ட்டாக, அதை வந்துட்டு இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து இதுக்கப்புறம் ஒரு விசிலுக்கு வந்து விட்டுட்டிங்கன்னா மட்டனோட டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாது. நீங்கள் மட்டனோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வேக வச்சிங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து அதோடு சேர்ந்து கரைஞ்சி போயிடும். இப்போது ஒரு விசில் விட்டுட்டு ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். நைட்டு வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு இல்லைன்னா பால் சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துருவோம். அதுக்கப்புறம் சகருக்கு தான் சாப்பிடுவோம். நைட்டு வந்துட்டு அதிகமாக சாப்பிட முடியாது. என் சின்ன பொண்ணு வந்துட்டு நோன்பு வைக்காததுனால அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுட்டு அவளுக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் சகருக்கு மட்டன் குழம்பு நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு புதினா சட்னி அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி ரொட்டீன் முடிஞ்சது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.